மகாலட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஜேடு செடி வைங்க, ரொம்ப கம்மி, வெறும் 50 ரூபா தான் உங்களுக்கு ஜேடு செடி. ஜேடு செடி ஆட்டம் லட்சுமி கடாட்சத்தை வர வைக்கிறது உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்போ சில பேர் வீட்டுல செடி வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இந்த ஈஸியான டிப்ஸை பயன்படுத்தலாம்னா வேற என்ன? ஒரு நோட் எடுத்துட்டு 888 எழுத சொல்லுங்க. 8னாலே எல்லாம் பயப்படுவாங்களே. இல்ல மேடம், 8 ஆட்டம் அருமையான நம்பர் எதுவுமே கிடையாது மேடம். 888. ஸோ அப்புறம் ஸ்டோன் வாங்கி வைங்க. லக்கி ஸ்டோன்ஸ் நிறையா இருக்குது. இது பாருங்கள், இது போல் ஸ்டோன்ஸ் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மேடம்? எல்லா ஸ்டோன்ஸ்லையுமே கிடைக்குது மேடம். ஜேட்லேயும் வரும், அவெஞ்சரின்லேயும் வரும். ரெண்டுமே லக்ஷ்மி கடாட்சம் தான். உலகத்திலே பெஸ்ட் வாஸ்து கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பைரைட், அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிட்ரைன் மேடம். வாஸ்து பிரச்சனைக்கு இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கன்னா வேற என்ன சொல்லலாம்? வீட்டில் வந்துட்டு சாம்பிராணி போடுவோம்ல, கறி பற்ற வச்சு அந்த 48 நாள் காலையில் எழுந்த உடனே 3 வில்வேலை சாப்பிட்டு உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடே வராது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நிறைய விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்ம மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பால உபாசகர் கார்த்திக் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? எல்லார் வீட்லயுமே வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது தான். நிறைய டிப்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க வீட்லயும் மகாலட்சுமி கடாட்சம் வரும்னு ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய நேயர்கள் அதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில மகாலட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா நீங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாம இருக்கும். அவங்களாம் இப்ப ஈஸியா டிப்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரினா அவங்க கேட்கக்கூடிய டிப்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஈஸி மேடம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம எளிய முறையில் தான் சொல்கிறோம். ஆனால் கூட சிலருக்கு நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த கல் இங்கே கிடைக்கல சார், இந்த இது அங்கே கிடைக்கல சார், நீங்கள் சொல்கிற பரிகாரம் மாதிரி நாங்கள் ஒரு வாரம் பண்ணுறோம், அடுத்த வாரம் கண்டினியூட்டி பண்ண முடியல சார், ஸோ என்னால் கண்டினியூவாக அது பண்ண முடியல அப்படின்னு நிறைய எனக்கே வந்துட்டு நேயர்கள் கால் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆனால் ஈஸியாக மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா, மகாலட்சுமி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஜேடு ஸ்டோன்னு சொல்லிட்டு. ஜேடு ஸ்டோன் வேண்டாம். ஜேட் ஸ்டோன் வந்துட்டு ஆக்சுவலாக சைனாவில் வந்துட்டு நேஷனல் ஸ்டோன் அது. ஆமாம், சைனாவில் வந்துட்டு ஜேடு வந்துட்டு மகாலட்சுமி ஆட்டம் ஜேட் ஸ்டோன். ஸோ ஜேட்ல வந்துட்டு செடி வருது. செடி வருது? ஆமாம் மேடம். ஜேட் செடி வந்துட்டு நம்ம இந்த மறுக்குழந்து இருக்கும் பார்த்துருக்கீங்களா, குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இத்தனோட அந்த செடியோட இது இருக்கும் பாருங்க, உங்களுக்கு இலை குட்டி குட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் ஜேடு செடி வைங்க, ரொம்ப கம்மி, வெறும் 50 ரூபா தான் உங்களுக்கு ஜேடு செடி. ஜேட் செடி நீங்கள் வீட்டு வாசலில் 2 பக்கம் வைங்க, ஒரு செடி வைக்காதீங்க, ஜோடியாக வைங்க. ஜேடு செடி ஆட்டம் லக்ஷ்மி கடாட்சத்தை வர வைக்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது மேடம். ஜேட் ஸ்டோனோட ஜேட் செடி வந்துட்டு பவரானது மேடம். பார்க்கறதுக்கு நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கனால அவ்வளோ அழகாக இருக்கும், அப்படியே பொட்டு 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 பொட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஜேட் செடி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லா குரோட்டன்ஸ் கடையிலையும் ஜேட் செடி வச்சுருக்கோம். ஆனால் அதோட மகிமை யாருக்குமே தெரியாது. ஆமாம், மகாலட்சுமி உங்களுக்கு வீட்டு உள்ள வரணும்னா எதுவுமே வேண்டாம், ஜேடு செடியை வந்துட்டு 2 வாசல்லையும் வச்சுருங்க. இந்த பக்கம் லெஃப்டில் 1, ரைட்டில் 1, 2 செடி வைங்க, தனியாக வைக்காதீங்க, 2 செடி வைங்க. உங்களுக்கு மிஞ்சி போச்சுன்னா வாரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போகிறோம். 2 ஸ்பூன், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போகிறோம். தண்ணியே தேவை கிடையாது மேடம் அதுக்கு. வாரத்துக்கோ 10 நாளைக்கோ ஒரு 1/4 டம்ளர், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போகிறோம். தண்ணியும் ஜாஸ்தி தேவைப்படாது. இதில் என்ன பெரிய பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜனை பியூர் பண்ணி வேற கொடுக்கும் மேடம். யாருன்னா லங்ஸ் இஷ்யூஸ், உங்களுக்கு இந்த மூச்சு குழாய் ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராப்ளத்தெல்லாம் எது சரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜேடு செடி வந்துட்டு சரி பண்ணும் மேடம். ஆமாம், இட்ஸ் எ பியூரிஃபையர். நிறைய பேர் லக்ஷ்மி கடாட்சம் மட்டும் நினைக்கிறாங்க. வீட்டு வாசலில் வந்துட்டு 2 ஜேடு செடி வச்சுருங்க. உங்களுக்கு அதாவது தீய சக்தி இருந்தாலும் சரி, கெட்ட வாடையாக இருந்தாலும் சரி, கெட்ட காற்றாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு எடுத்துகிட்டு உங்களை பியூர் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே அனுப்பும். லக்ஷ்மி கடாட்சம் மட்டும் கிடையாது. அப்போ லக்ஷ்மி கடாட்சம் எவ்வளோ அழகாக வரும். ஸோ லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொன்னாலே ஜேடு செடி தான் மேடம். இப்போ சில பேர் வீட்டுல செடி வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இந்த ஈஸியான டிப்ஸை பயன்படுத்தலாம்னா வேற என்ன சொல்லலாம்? வேற அவங்கள டெய்லி நம்பர்ஸ் இருக்கு மேடம். நம்ம ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்கள டெய்லி காலையில் வந்துட்டு ஒரு நோட் எடுத்துட்டு 888 எழுத சொல்லுங்க. 888? ஆமாம், 888 520 இல்லைனா 6. 8னாலே எல்லாம் பயப்படுவாங்களே. இல்லை மேடம், 8 ஆட்டம் அருமையான நம்பர் எதுவுமே கிடையாது மேடம். 888 புரியுங்களா? நம்ம ஸ்ரீராம முருக துணை, ஸ்ரீராம ஜெயம், ஓம் நமச்சிவாயெல்லாம் எழுதுவோம் பாரு. 888 எழுதிட்டே வர சொல்லுங்கள். 888 எழுதலாம், 520 எழுதலாம், 6 எழுதலாம். இது 3மே வந்துட்டு ரொம்ப அருமையான நம்பர் உங்களுக்கு. அப்படி அவங்களுக்கு இதை வச்சும் இல்லை சார், நான் எதனா வீட்டில் பூஜை அறையில் வைக்கணும் சார், காரில் வைக்கணும் சார், மண்டியில் வைக்கணும் சார் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஜேட்டில் வந்துட்டு நிறைய ஸ்டோன்ஸே வந்துடுச்சு மேடம். எல்லா ஸ்டோன்ஸுமே வந்துடுச்சு, புரியுதுங்களா?
ஸோ அது போல் ஸ்டோன்ஸ் வாங்கி வைங்க. வெறும் 50 ரூபா 100 ரூபா தான். நேயர்கள் நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன். நான் இப்போ டிவியில் சொல்கிறேன் உங்களுக்கு, நேயர்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் 50 ரூபா தான் 100 ரூபா தான். என்கிட்ட ஃபோனில் கேட்குறீங்க, என்ன சார் நீங்கள் 100 ரூபா தானே சொன்னீங்க? மேடம் 100 ரூபா தான். எனக்கு ஒரு 100 ரூபா லாபம் வேணாமா? கொரியருக்கு 100 ரூபா அது. ஸோ நேயர்கள் தப்பாக எடுத்துக்கிறாங்க. நம்ம சொல்கிறோன்னா அதே காசுன்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம போய் வாங்கணும், எனக்கு ஒரு 100 ரூபா லாபம் கிடைக்கணும், கொரியருக்கு 100 ரூபா 90 ரூபா நீ கொரியர் நீங்கள் எங்கே அமைச்சாலும். புரியுதுங்களா? ஸோ அப்புறம் ஸ்டோன் வாங்கி வைங்க. லக்கி ஸ்டோன்ஸ் நிறையா இருக்குது. இதை காட்டுறேன் பாருங்க நான் உங்களுக்கு. இதை பாருங்க, இது போல் ஸ்டோன்ஸ் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மேடம்? எல்லா ஸ்டோன்ஸ்லையுமே கிடைக்குது மேடம். ஏற்கனவே நான் சொன்னேன், ஜேடுனா லக்ஷ்மி. இந்த ஸ்டோன் வந்துட்டு ஜேடு மேடம். புரியுதுங்களா? ஜேட்லேயும் வரும், அவென்ச்சரின்லேயும் வரும். ரெண்டுமே லக்ஷ்மி கடாட்சம் தான். ஸோ ஜேட்டில் நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இது இப்போ இதெல்லாம் வந்துட்டு 50 ரூபா 100 ரூபா தான் உங்களுக்கு. இந்த ஸ்டோன்லாம் வாங்கி வீட்டில் லக்ஷ்மி வீட்டில் வைங்க, ஆளில் வைங்க, சுவாமி ரூமில் வைங்க, பீரோவில் வைங்க. கண்டிப்பாக பீரோவில் வைக்கணும். பீரோவில் இதை வச்சுட்டு பச்சை கற்பூரம் மேலே தூவிடுங்க. பீரோவில் வச்சிங்கன்னா பச்சை கற்பூரம் இதை வச்சுட்டு மேலே தூவிடுங்க. இதில் இது போல் நம்பர்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு. எல்லா நம்பர்லேயும் கிடைக்கும் இந்த ஸ்டோன்ஸு. இந்த ஸ்டோன் மட்டும் கிடையாது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை வர வைக்கிறது. இங்கே பாருங்க, இதை பாருங்க, இது வந்துட்டு செலினைட்டுன்னு பேர். பிஸ்னஸ்ன்னு போட்டிருக்கா? உங்களுக்கு பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. பாருங்க, பிஸ்னஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க, தெரியுதா? பீன் கிளீனாக தெரியும். பிஸ்னஸ் தொழிலுக்குன்னா பி. உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம்னா ஸ்ரீ சக்கரம் வரும். புரியுதுங்களா? திருமண தடைனா திருமண தடைக்கு ஸ்டோன் இருக்குது இதில். ஸோ இவ்வளோ ஸ்டோன் இருக்குது மேடம், வெரைட்டிஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எதுக்கு தேவையோ எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் வாங்கி தரோம். இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஸ்டோன் வந்துருச்சு மேடம். எல்லா லக்ஷ்மி கடாட்சம் முதல் கொண்டு, திருமண தடை முதல் கொண்டு, கண் திருஷ்டி முதல் கொண்டு, உங்களுக்கு வாஸ்து தடை முதல் கொண்டு எல்லாத்துக்குமே இது போல் நம்பர்ஸ் போட்ட ஸ்டோன்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எல்லா ஸ்டோன்ஸும் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ எல்லா ஸ்டோன்ஸும் இருக்குது என்கிட்ட. ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் சொன்ன பாருங்கள், இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணணும். புரியுங்களா? இதெல்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணணும். நீங்கள் சும்மா இப்போ வச்சுருந்தீங்கன்னா பத்தாது உங்களுக்கு. இதை ரிப்பீட்டடாக எழுதிட்டே வரணும். டெய்லி அந்த ஸ்டோன் நீங்கள் பீரோவில் வச்சிங்கன்னா கூட எடுத்து பாருங்கள். வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள். பச்சை கற்பூரம் போடுங்க. வெள்ளிக்கிழமை அதுக்கு கண்டிப்பாக பச்சை கற்பூரம் போடுறது அவ்வளோ விசேஷம் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே போன முறை பேசும்போது வாஸ்து பிரச்சனைக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க சார். நிறைய பேர் அதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து எங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது, அதுக்கு நான் ஸ்டோன்ஸ் வழியாகவுமே பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த பண்ண முடியுமா? என்ன ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஆமாம் மேடம், இருக்குது மேடம். நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டோம் உங்களுக்கு. புரியுங்களா? வாஸ்து அடிக்கிற ஸ்டோன் வந்துட்டு 3 ஸ்டோன் தான். லட்சுமி கடாட்சம், வாஸ்து. புரியுங்களா? உலகத்திலேயே இந்த 3 ஸ்டோன் தான் வாஸ்து அடிக்கும் மேடம். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து பண பொருளாதாரம் பிரேக் பண்ணுறது வந்துட்டு பைரைட். புரியுதுங்களா? பைரைட்டு தான் ஃபஸ்ட்டு அடிக்கிறது. பைரைட் மேடம், ஃபூல்ஸ் ஸ்டோனுன்னு பேர். அது ஏற்கனவே சொல்லியிருப்போம் நம்ம. உலகத்திலே பெஸ்ட்டு வாஸ்து, பணம், பொருளாதாரம், கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பைரைட். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிட்ரின் மேடம். சிட்ரின் ஃபஸ்ட்டு பைரைட், அதுக்கப்புறம் சிட்ரின் வரும். இதுக்கப்புறம் அடுத்து 3வது எது வரும்னு கேட்டிங்கன்னா டைகர் ஐ மேடம். டைகர் ஐ? ஆமாம், டைகர் ஐயும் அடிக்கும். டைகர் ஐ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. டைகர் ஐ ஆக்சுவலாக வந்துட்டு வாஸ்து குறைகளை வந்துட்டு குறைபாடு எடுத்துரும் வந்துடும். ஆமாம், டைகர் ஐ எப்போல பயத்தை வந்துட்டு எடுத்துரும் உங்களுக்கு. பொருளாதாரம் வந்துட்டு 3வது நிலைமைக்கு தான். பொருளாதாரம் நீங்கள் சொன்னீங்கனாலே ஃபஸ்ட்டு 2 இடத்துல இது இந்த 3 ஸ்டோன் தான் வரும் மேடம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பைரைட்டு, அதுக்கு அடுத்து சிட்ரின், அதுக்கு அடுத்து புஷ்பராகம். ஆக்சுவலாக இதில் காஸ்ட்லியானது புஷ்பராகம். ஆனால் புஷ்பராகத்துக்கே 3வது இடம் தான் பாருங்கள். புஷ்பராகம் வந்துட்டு நவரத்னத்தில் வரும், காஸ்ட்லியான ஸ்டோன். புஷ்பராகத்துக்கே 3வது இடம் தான். ஃபஸ்ட் இடம் பிடிக்கிறது வந்துட்டு பைரைட்டு தான் பிடிக்குது. 2வது இடத்த வந்துட்டு சிட்ரின் பிடிச்சிருது. 3வது இடத்த தான் புஷ்பராகம் பிடிக்குது. இந்த வாஸ்து கோளாறும் உங்களுக்கு போகணும் அப்படின்னீங்க, வாஸ்து கோளாறு கொஞ்சம் தடங்கல்கள் நிவர்த்தி ஆனோம் என்ன அப்படின்னா டைகர் ஐ. ஆமாம், டைகர் ஐ வந்துட்டு வேறு எந்த ஒர்க்கும் பண்ணாது. வாஸ்து கோளாறை குறை பண்ணோம் உங்களுக்கு, எடுத்துரும். அதே போல் பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஸ்டோன் மட்டும்தான் டைகர் ஐ மேடம். நிறைய பேருக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு படப்படப்பு இருந்துனே இருக்கும் அவங்களுக்கு, பயம் இருந்துனே இருக்கும். இந்த காலசர்ப தோஷம் இருக்கிறவங்களுக்கு, ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிளானட் ஜாதகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். புரியுதுங்களா? இந்த 6ஆம் இடத்துல வந்துட்டு ருணரோக ஸ்தானத்தில் இருக்கும் உங்களுக்கு. ருணரோக ஸ்தானத்தில் வந்துட்டு நெகட்டிவ் பிளானட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு. இது போல் இருக்கவங்களுக்குலாம் போட வேண்டிய ஸ்டோன் வந்துட்டு இந்த 4 ஸ்டோன் தான் மேடம். ஃபஸ்ட்டு பைரைட்டு, அதுக்கு அடுத்து சிட்ரின், புஷ்பராகம், டைகர் ஐ. இந்த 4 ஸ்டோனுமே பொருளாதாரத்தையும் கொடுக்கும், பதட்டத்தை எடுத்துரும், கண் திருஷ்டி எடுத்துரும், வாஸ்து எடுத்துரும் மேடம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டோன்ஸை தவிர வாஸ்து பிரச்சனைக்கு இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கன்னா வேற என்ன சொல்லலாம் சார்? வாஸ்து பிரச்சனைக்கு நீங்கள் ஸ்டோனை தவிர கேட்குறீங்களா?
இல்லை ஸ்டோனை தவிர உங்களுக்கு வாஸ்து பிரச்சனைக்கு என்ன மெயினான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூபம் போடுங்க. நீங்கள் வீட்டில் சாம்பிராணி போடுங்க. புரியுங்களா? சாம்பிராணி போடுறது ரொம்ப விசேஷம். சாம்பிராணி சும்மா போடாதீங்க நீங்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆக்சுவலாக வந்துட்டு சுற்றி போடுறத வந்துட்டு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை அது போல் போடுங்க நீங்கள். ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் போடுறது. புரியுங்களா? சனிக்கிழமையோட வெள்ளிக்கிழமை தான் விசேஷம். உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ் எடுக்கணும், வாஸ்து கோளாறு எடுக்கணும், உடல்நல கோளாறு எடுக்கணும், நம்ம லாஸ்ட் கூட ஒரு எபிசோடில் சொல்லியிருப்போம். இப்போ நான் டிஃப்ரெண்ட்டான இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நம்ம சாம்பிராணி போடுவோம்ல, கறி பற்ற வச்சு அந்த இதில் தான் போடுவோம் நம்ம. அந்த நல்ல கறியில் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்கடுகு கடுகு இருக்குல்ல உங்களுக்கு, கடுகுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய கடுகு வரும். உங்களுக்கு வெண்கடுகு வரும், உங்களுக்கு நாய்க்கடுகு சேர்த்துக்கோங்க. நாய்க்கடுகு, வெண்கடுகு, குங்கிலியம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேப்பமரப்பட்டை, வேப்பமரப்பட்டை தூள், அப்புறம் வந்துட்டு மருதாணி பொடி. மருதாணி பொடி ரொம்ப விசேஷம் உங்களுக்கு. கண்டிப்பாக மருதாணி பொடி இருக்கணும். அது இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்வேலை பொடி, கண்டிப்பாக வில்வேலை பொடி வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன், சக்தி, பைரவர். வெண்கடுகு, நாய்க்கடுகு எல்லாம் வந்துட்டு பைரவர். வேப்பலை அம்மன். வில்வ இலை பொடி எது? சிவன். புரியுதுங்களா? வேப்பமர பட்டத்தூள் சொல்லிட்டேன். மருதாணி தூள் வந்துட்டு மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இடம். ஸோ மருதாணி பொடி கண்டிப்பாக போடணும். வேப்பம்பட்டை கண்டிப்பாக போடணும். வில்வ இலை தூள் கண்டிப்பாக போடணும். வெண்கடுகு கண்டிப்பாக இருக்கணும். நாய்க்கடுகு ரொம்ப முக்கியம். நாய்க்கடுகு வந்துட்டு மருத்துவ குணம் இருக்கிறது. வீட்டில் நோய் நொடிகள் கிருமி இருந்தால் நாய்க்கடுகு எடுத்துரும் மேடம். ஆமாம், டாக் பஸ்டர்னு பேர் உங்களுக்கு. உங்களுக்கு வீட்டில் கிருமி இருந்துன்னா அந்த கிருமியை நாய்க்கடுகு எடுத்துரும். ஸோ நாய்க்கடுகு இல்லாத மூலிகையே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் வெண்கடுகு அதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா உங்களுக்கு. நாய்க்கடுகு வந்துட்டு மருத்துவ குணம் நிறைந்தது. பாதி மருந்து எதில் தயாரிக்கிறாங்க, மிக்ஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா நாய்க்கடுகில் தயாரிப்பாங்க. ஸோ நாய்க்கடுகுக்கு வந்துட்டு அபரிதமான சக்தி இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி தூக்கி எடுத்துகிட்டு போய் போட்டுடும். நீங்கள் அந்த வீட்டில் வந்துட்டு இந்த சாம்பிராணி போட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அப்புறம் அந்த இதை வெளியில் எடுத்துகிட்டு போய் தட்டிடுங்க, வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. இப்போ நான்லாம் வந்துட்டு நிறைய செலவு பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு லங்ஸ் கிடையாதுன்ட்டு. இதெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு அந்த இப்போ மாதம் வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு இருந்தேன். 5,000 ஆச்சு. இப்போ இன்னும் அதை கம்மியாயிட்டு வரும். இந்த மருத்துவ செலவு எது கம்மி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் மட்டும் நீங்கள் தூபம் போடணும். போடுங்க. உங்களுக்கு வீட்டில் எப்படி எனர்ஜி கிடைக்குதுன்னு பாருங்கள். நாய்க்கடுக்கெல்லாம் சும்மா கிடையாது. உங்களுக்கு தெரியாமல் வீட்டில் எதனா நெகட்டிவோ, உங்களுக்கு யாரா சொந்த பந்தங்கள் அசலில் யாரனா கண் திருஷ்டியோ வேறு எதனா கெடுதல் எதனா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாய்க்கடுக்கு வந்துட்டு அதை அப்படியே இழுத்துட்டு வந்து தூக்கி வெளியில் போட்டுரும் மேடம். ஆமாம், நாய்க்கடுகுக்கு அபரிதமான ஒரு சக்தி இருக்குது. அதை தனியாக யூஸ் பண்ணால் இன்னும் வீரியம். ஆனால் இது கூட சேர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா பயங்கரமான அபரிதமான பலனை கொடுக்கும். உங்களுக்கு கண் திருஷ்டி, இந்த ஏவல், பின்லி, சூனியம், செய்வன கோளாறு, முச்சந்தியம் இது பண்ணிட்டோம், நம்ம களிமை மிதிச்சிட்டோம், திருஷ்டி, புரியுதுங்களா, வராத பாக்கிகள் நிறையா வராமல் இருக்கும். சிலர் கொடுத்துட்டேன் சார், ஏமாத்திட்டாங்க எனக்கு. இந்த இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பொடியை வந்துட்டு வாரத்துக்கு 2 நாள் போடுங்க. ஆமாம், வாரத்துக்கு 2 நாள். மாலை நேரம், காலையில் வேண்டாம், மாலை நேரத்தில் போடுங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போடுங்க. எந்த நாள் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆக்சுவலாக தூபம் போடுறதுக்கு விசேஷம். அப்படிலாம் வியாழக்கிழமை, சனிக்கிழமை. செவ்வாய், வெள்ளி, அப்படிலாம் வியாழன், சனி. வியாழன், சனியும் ஒரு சில விஷயங்களுக்கு, அதாவது புது காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள். எல்லாம் சனியை பயப்படுவாங்க. வியாழக்கிழமை, சனிக்கிழமை உகந்த நாள். செவ்வாய், வெள்ளி, அப்படிலாம் வியாழன், சனி. இது வாரத்துக்கு 2 நாள். இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள்லாம் வேண்டாம், ஒரு 3 மாதம் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டோட நிலைமை எப்படி மாறிடுது பாருங்கள். ஃப்ரெஷ் ஆகிடும் வீடு. நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு எங்கேருந்து வருவாய் வருது, எப்படி வீடு டெவலப் ஆகுதுன்னே தெரியாது. நோய் நொடி இருக்காது. வீட்டில் இருக்கவங்களோட முகம் வந்துட்டு டல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்பயுமே டல்லாக இருக்குது சார், ஆக்டிவே இல்லாமல் இருக்குன்னு. இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இது நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லணும்னு நினைப்பேன், மறந்து போயிட்டேன். இந்த வாட்டி நீங்கள் கேட்டீங்க, நல்ல அருமையான கேள்வி, அதனால் ஞாபகம் வந்தனால சொல்கிறேன். இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணுங்கள் வீட்டில் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு இப்போ கோயிலில் ஒரு சில கோயிலில் போட்டிங்கன்னா தீர்த்தம் கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த தீர்த்தத்தில் வந்துட்டு வில்வப்பொடி மிக்ஸ் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, ரேஷியோ. பச்சை கற்பூரம், பெருமாள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வில்வப்பொடி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வில்வப்பொடி வந்துட்டு நீங்கள் மெடிசன் ஆட்டம் உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு பாடியை வந்துட்டு ஷைனிங்காக வச்சுருக்கும். மருத்துவ குணம் அதிகம் கொண்டது வில்வப்பொடி. நீங்கள் வில்வ இலையை சாப்பிட்லாம். சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? ஒரு சயின்ஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 48 நாள் காலையில் எழுந்த உடனே 3 வில்வ இலை சாப்பிட்டுடுங்க. உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடே வராது உங்களுக்கு.
நோய் இருப்பவர்களுக்கு சொல்லலை, நோய் இல்லாதவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நோய் இருந்தவங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த நோயோட வீரியம் வந்துட்டு கம்மியாகிடும். வெறுமை காலையில் உங்கள் உமிழ்நீரோட 3 வில்வ இலையை வந்துட்டு நீங்கள் மென்று சாப்பிட 3 வில்வ இலை போகிறோம். காலையில் எழுந்த உடனே சாப்பிட்டுடுங்க. உமிழ்நீரோட நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க, அவசரப்பட்டு முழுங்காதீங்க. செலைவா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ வில்வ இலைக்கு இவ்வளோ பவர் இருக்குது. லக்ஷ்மி கடாட்சம், நீங்கள் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நீங்கள் சாப்பிட நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்கள் ஃபேஸே வந்துட்டு ஒரு தேஜஸ் வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், வில்வ இலைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க வில்வ இலை. பிரசாதத்தை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு கிடையாது, அதில் ஒரு இலையான அடுத்து சாப்பிட்ணும். நல்லாயிருக்கும் வில்வ இலை, புரியுங்களா? அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் வில்வ இலை. நான் இதில் சொன்ன பொடி எல்லாமே ஆரோக்கியத்துக்கும் உகந்தது, லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் உகந்தது, நெகட்டிவ் எல்லாத்தையுமே எடுத்துரும் மேடம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார். பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.